நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது சிம்ம ராசிக்கு 30/6/2025 முதல் 30/7/2025 வரை எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அற்புதமான இடத்திலே இந்த கிரகங்கள் உலாவுவது, அதாவது 10ஆம் இடத்திலே சுக்கிரன், உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று நிற்பதும், 11ஆம் இடத்திலே குரு பகவானோடு சூரிய பகவான், உங்கள் ராசி அதிபதி சூரியனும் இணைந்து இருப்பது அற்புதமான ஒரு விபரீதமான ராஜயோகம் என்று கூட இதை கூறலாம். ஏனென்றால் அற்புதமான யோகங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய இரு கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறது. ஒன்று சிவராஜ யோகம் என்று கூறுவார்கள். 10ஆம் இடத்திலே தசம கேந்திரத்திலே 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது, இதை சசயோகம் என்றும் கூறுவார்கள். இது அற்புதமான யோகங்கள், பஞ்சமகா புருஷ யோகங்களை இதுவும் ஒன்று சேருகிறது. அத்தனை சிறப்பு பெற்ற உங்களுக்கு ராசியிலே உங்கள் யோகாதிபதியான செவ்வாய் பகவான், அதாவது 9க்கு அதிபதியானவரும் 4க்கு அதிபதியானவரும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே விட்டிருப்பது, இந்த மாதத்திலே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு படியும் வெற்றி படிகள் தான். அதாவது எப்படி கூறுகிறார்களோ, எதை எடுத்தாலும் வெற்றி ஒன்று கூறினால் அதில் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு சாதனை. மேலும் சொல்லை செயலாக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, உங்கள் சொல்லுக்கு வலிமை அதிகம். ஏனென்றால் பொதுவாக குரு பகவானை குறிப்பிடுவார்கள். குரு பகவான் நிற்பதை விட குரு பகவான் பார்வைக்கு பலம் அதிகம் என்று கூறுவார்கள். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் எந்த தோஷமாக இருந்தாலும் அத்தனையும் நீக்கிவிடும். அதே போல் அனைத்து பதவிகளும் சேரும். 11ஆம் இடம் என்பது பதவிஸ்தானம், புகழ், பட்டம் அனைத்தும் கொடுக்கின்ற ஒரு இடமாகும். அங்கு குரு பகவான் வந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, அவர் வீட்டை அவரே பார்வையிடுவது இன்னும் ஒரு சிறப்பு. மேலும் சூரிய பகவான் அவரோடு இணைந்து 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார், பதவிஸ்தானத்தை. சூரியன் பார்த்தாலே ராஜயோகம், அரசியல் உயர்ந்த ஒரு பதவி, கொடிகட்டி பறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதவியை அள்ளி அள்ளி தருகின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது சிம்ம ராசிக்கு. மேலும் 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் ஸ்தானம் அற்புதமாக சூடு பிடிக்கப் போகிறது. தொழில் இதுவரை தேக்க நிலை, மந்த நிலை இருந்தவர்களுக்கு அனைத்தும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகமாக இப்போது அமையப்போகிறது. ஏனென்றால் வியாபாரத்தில் சூடு பிடிக்கும், தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பித்து அதில் பணம் சரளமாக உங்கள் பையை நிரப்புவது, கடனை தீர்க்கும், கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்களை தீர்க்கும், போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்று வீரமாலை சூடுகின்ற ஒரு காலமாக அமைகிறது. ஏனென்றால் 10ஆம் இடத்திலே ஜீவன ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது அற்புதமான ஒரு யோகம். மேலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் வந்திருப்பது பூமி யோகம், வாகன யோகம், சொல்லை செல்லாக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. திருமணம் உங்களை தேடி அதாவது நீண்ட நாளாக தள்ளி தள்ளி போய் வந்த திருமண தடை உங்களுக்கு தகுதிக்கேற்ற வரன் உங்களை தேடி வருகின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது. மேலும் புத்திரஸ்தானம் எதிர்பார்த்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கு இப்போது நல்ல புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கப் போகிறது. செவ்வாய் பகவான் ராசியிலே அமர்ந்து 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்கின்ற ஒரு காலம் அமைகிறது. புதுசாக மனை வாங்குவதோ அல்லது புதிதாக வீடு கட்டுவதோ அல்லது புதுப்பித்தல், அல்லது பழைய வீட்டை ரிப்பேர் செய்வதோ நல்ல ஒரு யோகம். வாகனக்காரகன் சுக்கிரன் 10ல் அமர்ந்திருப்பார். புதிய வாகனம் வாங்க போகின்ற 4 சக்கர வாகனம், நீண்ட நாளாக சிம்ம ராசிக்கு கார் வாங்கணும் சார், இதுபோல் திட்டம் தீட்டுவதற்கு இந்த காலம் பொற்காலமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளி அள்ளி தர வழக்கு, எந்த வழக்காக இருந்தாலும் அதில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் 11ஆம் இடம் எதிரியை தோற்கடிக்கின்ற ஒரு இடமாக அமைகிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், எதிரி தோற்று நீங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் உடலிலே இருந்த சோர்வுகள் நீங்கி ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. ஏனென்றால் 10ஆம் இடம் 11ஆம் இடம் நன்கு வலுப்பெற்று இருப்பதால் கோனூன்றி நடத்தவனும் கோலின்றி நடக்கக்கூடிய ஒரு தெம்பை தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு அற்புதமான இடங்களிலே கிரகங்கள் உலாவது நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போது நீங்கள் புதிதாக உங்கள் பங்காளி சொத்தோ அல்லது உறவினர் மூலமாக உங்களுக்கு சொத்து கிடைக்க ஒரு பெரிய ஒரு வழக்கு நடைபெற்றிருந்தாலும் அந்த வழக்கில் வெற்றி பெற்று சமாதானம் பேசி அது உங்களுக்கு முறையாக சேர வேண்டிய பங்கு கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, இண்டிவிஜுவல் சொத்து உங்களுக்கு சேரப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்கிற ஐடி துறையில் இருந்தாலும் சரி, அது அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, வாகனத்துறையில் இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு தான் இப்போது புகழும் வெற்றி சேருகின்ற ஒரு காலமாக அமைகிறது.
எதிரியை தோற்கடித்து நீங்கள் வெற்றி பெறுகின்ற காலம் தான் 11ஆம் இடத்தை குறிக்கிறது. ஏன்னா 2 ராஜ கிரகங்கள் வலுப்பெற்று நிற்பதோடு சுக்கிர பகவானும் ஆட்சி வலுப்பெற்று நிற்பது அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய பொற்காலம் என்றே சொல்லலாம் இந்த சிம்மராசிக்கு. சிம்மராசி என்பதே வெளிநாட்டில் சென்று பொருள் ஈட்டுவதற்கும் அல்லது தொழிலுக்காகவும் வெளிநாடு கல்விக்காகவும் செல்ல திட்டமிட்டவும் நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு காலமாக இது அமைகிறது. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. கொடுக்கல் வாங்கலில் இந்த சிக்கல் தீரும், கடன் சுமை தீரும், நோய் தொல்லை விலகும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும், குடும்பம் ஒன்று சேரும். உங்களோடு இருந்த மறைமுக சூழ்ச்சிகள் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விட்டு ஓடோடி விடும். ஏனென்றால் 11ஆம் இடம் எதிரியை தோற்கடிக்கின்ற ஒரு இடமாக அமைகிறது சிம்மராசிக்கு. ஆகவே எதிரிகள் விலகுவார்கள், போட்டியில் நீங்கள் தான் வெற்றி பெறுங்கள். அரசியல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான பதவி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு அடியும் எடுத்து வைக்கின்ற படிகள் வெற்றி படியாகவே அமையப்போகிறது. வீரத்துக்கும் தீரத்துக்கும் பெயர் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இப்போது உங்களுக்கு வெற்றி மாலையும் கார் பங்களா மட்டுமல்ல, தொழில் நல்ல புகழ்பெற்ற தொழில் மல்ல, கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள், பணம் பல கோடியில் வரும், பல வழியில் வரும். இதுதான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்கள் யோகாதிபதி நல்ல நிலையிலும் ஜீவனாதிபதி நல்ல நிலையும் லாபாதிபதி 11ஆம் இடத்திலே சூரிய பகவானை சென்று அமர்ந்திருப்பது அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். யூடியூப் நேயர்களே, உங்களுக்கு திருமண தடை விலகும், வழக்கு வெற்றி தரும், கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும், புத்தம் புதிய வாகனம் வாங்கி அதில் பவனி வரப்போகிறீர்கள், அரசியல் உயர் பதவியில் அமர்த்த போகிறார்கள், அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கப் போகிறது, மறைமுக எதிரிகள் ஓடுவார்கள், வழக்கு உங்களுக்கு வெற்றி தரும், நினைத்தது அனைத்தையும் கிடைக்கும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய போகின்றீர்கள். இது அற்புதமான ஒரு காலம். பணம் பல வழியில் கடன் சுமை தீரும், நோய் தீரும், கொடுக்கல் வாங்கல் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகும் பொற்காலமாக அமைகிறது இந்த சிம்மராசிக்கு. சிம்மராசி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.